अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणागमेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युपतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्धा। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथः श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्यद्विरतवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் அர்ச்சாவதாரமாக பலவிடங்களிலும் கோவில் கொண்டு இருக்கிறான். ஜீவாத்மாக்களை எல்லாம் உஜ்ஜீவிப்பிக்கணும் அப்படின்ற ஒரு உத்தேசத்தினாலே அப்பேற்பட்ட பல இடங்களிலும் அவன் கோயில் கொண்டிருந்தாலும் நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண ஸ்தலங்கள் அப்படின்னு ஒரு 108 திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணுறா நம்முடைய பெரியவர்கள். அப்பேற்பட்ட திவ்யதேசங்கள் 108 இருந்தாலும் அது அந்தந்த மண்டலங்களுக்கு அப்படின்னு பிரித்து பார்க்குறச்ச இப்போது நாம் இருக்கிறது தொண்டை மண்டலம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதேசத்தில். இங்கே இருக்கிறது தோராயமாக ஒரு 22 திவ்யதேசங்கள் அப்படின்னு வச்சுட்டா அதில் 15 திவ்யதேசங்கள் காஞ்சியிலேயே இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு பெருமையை பெற்ற அற்புதமான க்ஷேத்திரம் இந்த காஞ்சிபுரம். அந்த வைபவத்தை எல்லாம் பாடக்கூடிய காஞ்சி மாஹாத்மியம் அப்படின்னு பேர் கொண்டிருக்கிற ஒரு புராண பாகம், பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு புராண பாகம், 32 அத்தியாயங்கள். அது நமக்கு காஞ்சி மாஹாத்மியம் அப்படின்னு காட்டப்படுறது. நாரத பகவான் அம்பரீஷருக்கு இந்த க்ஷேத்திரத்தினுடைய வைபவத்தை எல்லாம் சொல்லி கொண்டு வரார். அப்படி வர்ற அந்த விஸ்தரத்தை நாம் இதுவரைக்கும் ஒரு 20 அத்தியாயங்களாக அனுபவிச்சிருக்கோம். மேல்கொண்டு இன்னும் 12 அத்தியாயங்கள் அனுபவிக்கிறதுக்கு. அந்த 20 அத்தியாயங்களில் நம்ம பார்த்த விஷயம், சின்ன காஞ்சியில் ஏற்பட்ட திவ்யதேசங்கள் எப்படி, காஞ்சி க்ஷேத்திரம் முதல்ல எப்படி ஏற்பட்டது, அது மேலே இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 5 சின்ன காஞ்சியில் இருக்கக்கூடிய 5 திவ்யதேசங்கள், அது மேலே பெரிய காஞ்சியில் உலகளந்தான் சந்நிதி சுற்றி இருக்கிற 4 திவ்யதேசங்கள், இதெல்லாம் பார்த்தோம். இது மேலே பிருகு மகர்ஷி வாமனனை சந்தித்தது எப்படி, மேல்கொண்டு இன்னும் சில ஸ்தலங்களெல்லாம் எப்படி ஏற்பட்டது அப்படின்றத இப்பொழுது பார்க்க பிராப்தம். நீண்ட நாளானபடியால் நம்ம எங்கே இருக்கோன்றது முதல்ல ஞாபகப்படுத்தினேன். இல்லை உனக்கு இல்லை, எனக்கு ஞாபகப்படுத்தினேன் இங்கே தான் இருக்கோமா அப்படின்னு. அப்போது அந்த மாதிரியான விஷயம். அதில் 21வது அத்தியாயத்தில் அம்பரீஷர் கேட்குறார், வாமனாந்திகமாசாத்திய பிருகுர் பிரம்மர்ஷி சத்தமஹா ததக்கிம் அகரோத் தத்ர தன்மமாச்சக்ஷ்வநாரத. நாரதரே, அந்த பிருகு மகர்ஷி எம்பெருமான் பக்கத்தில் வந்துட்டு என்ன பண்ணார், வாமனனை வந்து சந்தித்து என்ன பண்ணார் அப்படின்றத தேவரீரனுக்கு சொல்ல வேணும் அப்படின்னு உடனே நாரதன் சொல்கிறார், அத காஞ்சியும் அனுப்பிராப்பிய பிருகுர் பிரம்மர்ஷி சத்தமஹ காமகோஷ்டே பிலத்வாரே வாமனம் சந்ததர்ஷா. அவர் காஞ்சிக்கு வந்து சேர்ந்தவர், காமகோட்டியில் வந்து வாமனனை சேவித்தார். அந்த வாமனனை சேவித்தவராய் நின்று திஷ்டன்ஸ்ததந்திகே விப்ரஹா சகார தப உத்தமம் தத சம்வத்சரே பூர்ணே தப்பியந்தம் பரமம் தபஹ ஆத்மானம் அனிஷம் சம்யக் அர்ச்சயந்தம் பிருகும் ஹரிஹி திருஷ்டுவா பிரசன்னோ பகவான் வாமனோ வாக்கியம் அப்ரவீத். இந்த வாமனன் முன்னாடி வந்து ஒரு 1000 வருஷம், அதாவது ஒரு வருஷம் தத சம்வத்சரே பூர்ணே தப்பியந்தம் பரமம் தபா அப்படின்னு 1 வருஷம் பூர்த்தியாக அங்கே தபஸ் பண்ணியிருக்கார் அந்த பிருகு மகர்ஷி. 1 வருஷ காலம் அந்த வாமனன் முன்னாடி நின்று தபஸ் பண்ணவே வாமனம் பார்த்தார், எம்மை சேவிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்திருக்கார் அப்படின்னா இவருக்கு அனுகிரகம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். அதை சொல்கிறார் மேலே வாக்கியம் அப்ரவீத் கமர்த்தம் தம் இஹோத்திஷ்ய தபசா பூஜையாச்ச மாம்
சம்பிரீணயசி விப்ரேந்திர வதகிந்தே கரோம்யஹம் இத்யுக்தோ தேவதேவேன பிரசன்னேன பிருகுஸ்ததா புரோவாச்ச வாக்கியம் பிரணதா பிராஞ்சலி பரயாமுதா. இந்த மாதிரி நீ என்ன வேண்டி என்னை இந்த மாதிரி பிரார்த்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிருகு மகர்ஷி தான் சொல்கிறா, இத்யுக்தோ தேவதேவேன பிரசன்னேன பிருகுஸ்ததா புரோவாச்ச வாக்கியம் பிரணதா பிராஞ்சலி பரயாமுதா. கையை கூப்பினவராய் இந்த பெருமாள் முன்னாடி விண்ணப்பிக்கிறார். நமஸ்தே தேவதேவேஷா நமஸ்தே வாமனாச்சுதா துவாம் பிரபன்னோஸ்மி கிருபையா பாஹிமாம் பவசாகராத். எம்பெருமானே வாமனனே, நான் உன்னை சரணாகதி பண்ணுறேன், உன் திருவடியே பத்துறேன், இந்த சம்சாரத்தின்னு என்னை விடுவிச்சிடணும். துவாம் பிரபன்னோஸ்மி கிருபையா பாஹிமாம் பவசாகராத் அஹந்தபோபலாத் பூர்வம் ஸ்வேதத்வீபம் ஹரேஃப் பதம் கதோ விவித் சுப்பரம் தத்துவம் தத்ர ஹரே முகாத்தே. நான் என்னுடைய தப்ப பலத்தினாலே முன்னொரு காலத்தில் ஸ்வேதத்வீபத்துக்கு போனேன். என்னோட தபஸுடைய பலத்தாலே ஸ்வேதத்வீபத்துக்கு போய் அங்கே பெருமாளுடைய வாயாலேயே நான் தத்துவத்தை உண்மையை அறியணும் அப்படின்னு அங்கே போனேன். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, கதோ விவித் பரமம் தத்துவம் தத்ர ஹரேர்முகாத் தத்ர தத்பிரேரித குரோத கலுஷீகிருத மானசா தமேவாத்ருஹம் அப்ஜாக்ஷம் அஹிதல்பே சயம் யதா. ஆனால் என்ன நடந்ததுன்னா, அவனாலேயே எனக்கு ஒரு குரோதம் உண்டாகி கடைசியில் அவன் பக்கத்துலேயே நான் அபசாரம் பட்டுவிட்டேன், அந்த எம்பெருமான் பக்கத்துலேயே அபசாரம் பட்டுவிட்டேன். இதுதான் நடந்தது. அவன் சேஷசாய சயனிச்சிருக்கிறச்சே அவனை எட்டி உதச்சுட்டேன். அதோ மாம் அசபல் லக்ஷ்மிஹி தேவ சங்குபிதா ததா அபவ்யஸ்தபசா பிரஷ்டோ நிஸ்ரீகஸ்துவம் பவேதிச்ச அப்படின்னு அந்த க்ஷணத்திலேயே மகாலட்சுமி நாச்சியாரானவள் எனக்கு சாபம் விட்டுட்டா, உனக்கு ஐஸ்வர்யங்கள்லாம் போயிட்டும், உன்னோட தபஸெல்லாம் நாசத்தை அடையட்டும்னு சொல்லிட்டான். ஆனபடியாலே தஸ்மாத் சுதுக்க சந்தப்தா தபோபல விவர்ஜிதா அட்டமானச்ச வசுதா சீராத் அகமியாகதா. அந்த க்ஷணத்திலேயே என்னுடைய தபஸெல்லாம் போனவனாய் நான் என்ன பண்ணேன்னா, அட்டமானச்சா அந்த அதாவது இந்த பூலோகத்தில் அங்கங்கே திரிஞ்சுட்டே வந்தேன். அந்த மாதிரி வந்தவன் எதிர்ச்சையாக இங்கே வந்து சேர்ந்தேன். துவாமேவ சரணம் பிராப்தா நானிய சரணம் அஸ்திமே தஸ்மான் மாம் உத்தரஹரே பிரணதம் சரணாகதம். உன்னை தவிர எனக்கு வேறு புகழ் இல்லை வாமனனே, உன்னை வந்து சேவிக்கணும் தான் முன்னாடி பெருமாள் சொன்னார். ஆனபடியால் உன்னை வந்து சேவிக்கிறேன், எனக்கு வேறு புகழ் இல்லை, ஆனபடியால் நீ தான் ரட்சிக்கணும் அப்படின்னு காட்டின பிரார்த்திச்ச உடனே இதி பிரணதம் ஆலோக்கிய வாமனஹா கருணாநிதி பிருகு முத்வீக்ஷ கிருபையா பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத். உடனே வாமனன் பெரிய சந்தோஷத்தோடே தான் அருளி செய்தார். இந்த விஷயத்தை தான் சொன்னார். என்ன சொன்னார்னா, மா பைஷீஸ்துவம் த்விஜஸ்ரேஷ்டா சரணந்தே பவாம்யஹம் தத்வந்தே கதயிஷ்யாமி சாபான் முக்தம் கரோமி ச. பயப்படாதீரும் பிருகுமுனிவரே, உம்முடைய சாபத்தை தீர்த்து உமக்கு எந்த தத்துவத்தை நீர் அறியணும்னு யோசனை பண்ணீரோ அந்த தத்துவத்தை நாம் இங்கேயே உமக்கு உபதேசிக்கிறோம் அப்படின்னு பெருமாள் சொன்னார். ஆகதஸ்துவம் இதங் க்ஷேத்திரம் யதோமத் பிரீத்தி வர்தனம் அதஸ்துபியம் பிரதாஸ்யாமி வரான் பகுகுணானகம். எப்போ எனக்கு ரொம்ப பிரியமான இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து என்னை வழிபட்டையோ அப்போ உனக்கு ரொம்ப சிரேஷ்டமான விஷயங்கள் எல்லாம் கொடுக்குறேன், உனக்கு நிறைய வரங்கள் எல்லாம் கொடுக்குறேன், யோசனை பண்ணாது. இத்யுக்த்வா தம் சமாஸ்வாஸ்ய சமீபம் உபவேஷச்ச புரோவாச்சாத்மனஸ்தத்துவம் பரமம் பிருகவே ததா அப்படின்னு சொன்ன எம்பெருமான் தன் பக்கத்துலேயே பிருகுவை உட்காத்துண்டு, வா உமக்கு இப்போ உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு பெருமாள் பக்கத்தில் பிருகுவை உட்காத்துண்டு தான் உபதேசிக்க ஆரம்பித்தார். பெருமாளான தத்துவத்தை, பிரம்ம தத்துவத்தை தான் உபதேசிக்க ஆரம்பித்தார். அதான் சொல்கிறார் இங்கே, ஸ்ருணுதத்வம் திச சிரேஷ்டா பரமம் குஹ்யமுத்தமம் தத்தேகம் சம்பிரபக்ஷாமி யஜ்ஞாத்வா யஜ்ஞானாத் மோக்ஷசே சுபாத் அப்படின்னு இந்த இப்போ நான் சொல்ல போகிற தத்துவம் இருக்கிறது அது ரொம்ப குஹ்யதமமான தத்துவம். குஹ்யதமம்னா என்ன, ரொம்ப அதாவது ரகசியமான தத்துவம். அது புளியோதரை இது விநியோகமாட்டம் கொடுத்துட முடியாது. அது யார் அதிகாரிகளோ அவள் தான் தெரிஞ்சுக்கவே முடியும். இது எல்லாருக்கும் புரியாத தத்துவம் அப்படின்னு காட்டுறார். தத்தேகம் சம்பிரபக்ஷாமி யஜ்ஞானாத் மோக்ஷசே சுபாத். உனக்கு அந்த ஞானத்தை உனக்கு பிரசாதிக்கிறேன், அந்த ஞானத்தாலேயே அசுபங்களை விட்டு விலகிவிடுவோம், விலகிடுற அதன் வாடியால் யோசனை பண்ணாதே அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். அகமேவ பரம் தத்துவம் விஜானம் ஞானமேவச்ச சத்தியம் ஞானம் அனந்தாட்சம் நிரவத்தியம் அதீந்திரியம். அகமேவ பரம் தத்துவம், பரந்தத்துவம்னா இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு தத்துவம் நான் தான். பெருமாள் மார்த்தட்டின்னு சொல்கிறார். இந்த தேவ பெருமாள் இடத்துல எம்பெருமானார் ராமானுஜர் 6 வார்த்தைகளை பெற்றார். நமக்கு எல்லாம் பிரசித்தமான தெரிஞ்ச சரித்திரம். தேவ பெருமாள் இடத்துல திருக்கச்சி நம்பிகள் பேசுவர், திருவாலவட்டம் கைங்கரியம் பண்ணுறச்சே பேசுவர். இன்றைக்கும் அங்கே
தேவபெருமாளை மலைக்கு மேலே போய் சேவிக்கிறச்சே அப்படி பிரதட்சணமாக வந்தால் பள்ளியில் தாண்டி, அதாவது பள்ளி பக்கத்தில் வந்தால் அந்த பள்ளி பக்கத்துலேயே ஒரு மண்டபம், 4 கால் மண்டபம், இங்கே மேலே ஒரு சித்திரம் போட்டு வச்சுருப்பான். அந்த மண்டபத்துக்கு தான் கட்சிக்கு வாய்த்தான் மண்டபம்னு பேர். அந்த கட்சிக்கு வாய்த்தான் மண்டபத்தில் எழுந்தருளி இருந்து பெருமாள் திருவாலவட்டம் கைங்கரத்தை கொள்ளுவர். திருக்கட்சி நம்பிகள் இடத்துல அந்த கைங்கரத்தையே தான் ஸ்வீகரிப்பார். அதை ஸ்வீகரிக்கிற காலத்தில் ஏதோ தன்னுடைய ரொம்ப நெருங்கின நண்பனாட்டம் அங்கே உட்காந்து ஊரில் எல்லாம் என்ன நடக்கிறது, ஜனங்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்காளா, அவள் எப்படி இருக்கா, இவ எப்படி இருக்கா, அவாத்து கல்யாணம் இதாச்சே, இவாத்துக்கு கார்த்திகை இப்படி ஆச்சே, என்ன நடந்தது எல்லாம் மொத்தம் அந்த ஊர் விஷயங்கள் எல்லாம் பேசுவாராம் பெருமாள். அந்த அளவுக்கு அவருக்கு அந்த பக்தி இருந்திருக்கு. அந்த அளவுக்கு பெருமாள் தான் சாட்சாத்காரம் காட்டியிருக்கார். தன்னுடைய அர்ச்சாவதாரத்தையும் மீறி, அந்த அர்ச்சா சமாதியும் மீறி தான் பேசியிருக்கார் திருக்கட்சி நம்பிகள் இடத்துல. அப்பேற்பட்ட அந்த திருக்கட்சி நம்பிகள் அந்த மாதிரி பேசுகிறாருன்னு உடனே ராமானுஜர் சில காரணங்களினாலே அந்த கங்கா யாத்திரை பக்கத்தில், காசி யாத்திரை பக்கத்தில் போனவர் திரும்பி வந்துட்டார். அந்த விந்தியமலைன்னு இந்த பக்கத்தில் வந்துட்டார். பெருமாளை அழிச்சு வந்துட்டார் ஒரு ராத்திரியில். வந்தவருக்கு அதுக்கு மேலே என்ன கைங்கரியம் பண்ணணுன்றது ஒரு ஜிக்ஞாசை கேட்டார் திருக்கட்சி நம்பிகள் இடத்துல. அவர் போய் இந்த தீர்த்த கைங்கரியம் எப்போ பிராட்டியே கேட்டிருக்காளோ தீர்த்தத்தை, இப்போ தீர்த்த கைங்கரியத்தை பண்ணணும்னா சாலை கிணத்துல இருந்தோம், அதாவது செவிலிமேடு பக்கத்தில் சாலை கிணறுன்னு இருக்கிறது இன்றைக்கும். சாலை கிணத்துனா தீர்த்த கைங்கரியம் பண்ணுவார் எம்பெருமானார். அப்படி போச்சு பார்த்தார் திருக்கட்சி நம்பிகளே தனக்கு ஆச்சாரனை ஸ்வீகாரம் பண்ணணும்னு ஆசை அவருக்கு. ராமானுஜருக்கு அவரையே ஆச்சார ஸ்வீகாரம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் ராமானுஜர் பிறந்தது பிராமண வர்ணத்தில், திருக்கட்சி நம்பிகள் பிறந்தது வைசிய வர்ணத்தில். ஆனபடியால் வர்ணம் பேதம் இருக்கிறது அப்படின்றபடியாலே திருக்கட்சி நம்பிகளை மறுத்துட்டார். அதெல்லாம் முடியாது, நீர் பிராமணனாக இருக்கிறபடியால் பிராமண ஆச்சாரன்னு நீர் அணுகணும், என்னெல்லாம் நீர் ஆச்சாரனை கொள்ள முடியாதுன்றார். அந்த மாதிரி சொல்கிறச்சே என்ன பண்ணணும், தேவபெருமாளை கொஞ்சம் கேட்டு சொல்லுமே, தேவரீர் தான் கேட்டு சொல்லணும் அப்படின்ன உடனே திருக்கட்சி நம்பிகள் என்ன கேள்வினால சொல்லலை, எனக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் இது, அதை தேவர் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு உடனே திருக்கட்சி நம்பிகள் அப்படி ஆலவட்டம் சமர்ப்பிச்சுருக்கார். வார்த்தையெல்லாம் பேசிவிட்டார், அன்னைக்கு பேச வேண்டியதெல்லாம் பேசிவிட்டார் பெருமாள். அதுக்கப்புறம் ஆலவட்டம் முடிச்சுட்டு அப்படி நிற்கிறார். பெருமாள் கேட்டாரா, என்ன இன்னைக்கு அதிகப்படியாக அதெல்லாம் கேட்கணும்னு இருக்கார், என்ன திருவுள்ளம், எதனால் இப்படி நிற்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் திருக்கட்சி நம்பி சொன்னாரா, எம்பெருமானார் இளையாழ்வார்னு பேர். அப்போ இல்லை எம்பெருமானார் பேர் இல்லை, இளையாழ்வார்னா பேர் அவருக்கு. அந்த இளையாழ்வார் இருக்காரே, அவர் சில கேள்விகளெல்லாம் கேட்டார். அதாவது கேள்விகளெல்லாம் இருக்கா, அவர் சந்தேகம் தேவரீர் தான் தீர்த்து வைக்கணுமா அப்படின்னு பெருமாள் கிட்ட சொல்லவே பெருமாள் 6 வார்த்தைகளை அருளி செய்தார் அப்படின்னு பிரசித்தம். இன்றைக்கும் அந்த 6 வார்த்தைகள்ன்றது ஒரு மாலையாகவே சாத்திட்டு நிற்கார். திருக்கட்சி நம்பிகள் இடத்துலையும் உண்டு, எம்பெருமானார் பக்கத்துலையும் உண்டு. ஸ்ரீபெரும்புதூரில் அந்த 6 வார்த்தைகள் மாலை அப்படின்னு சாத்திக்கிறார். என்னது 6 வார்த்தைகள்னா, அகமேவ பரந்தத்வம் தர்சனம் பேதகேவனஹ உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத் அந்திம ஸ்மிருதிவர்ஜனம் தேகாவசானே முக்தி ஸ்யாத் பூர்ணாச்சாரியன் சமாஷயன்னு 6 வார்த்தைகள் தன்னுடைய மேக கம்பீர நிர்கோஷத்தாலே தான் அருளி செய்தான் பெருமாள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்து அதை அப்படியே கொண்டு எம்பெருமானாருக்கு சொல்லவே அவருக்கு என்ன ஆச்சரியம் தாங்கலை. நான் என்ன கேள்வின்னு கூட சொல்லலை, ஆனால் துல்லியமாக அந்த கேள்விக்கு உண்டான பதில் எப்படி சொன்னீரேன். என்னன்னா, அவர் இந்த வேதத்தில் இவன் பெரியவன் அவன் பெரியவன்னு சில பேரெல்லாம் இப்படி சொல்கிறாளே, இந்திரன் பெரியவன், சந்திரன் பெரியவன், சிவன் பெரியவன், பிரம்மா பெரியவன், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாளே, நிஜமாவே யார் பெரியவன் அப்படின்னு ஒரு சந்தேகம். அது பெருமாள் சொல்கிறார், அகமேவ பரம் தத்துவம், நான் தான் பெரிய தத்துவம், இருக்கிறதுல எல்லாத்த காட்டிலும் நான் தான் பெரியவன் அப்படின்னு தான் சொல்கிறார். அதை தேவ பெருமாள் வருமே சொல்லல, அபிநயம் பிடிச்சா காட்டுட்டாராம். எப்படி இன்றைக்கும் அப்படி தான் நிற்கிறார் பெருமாள். ஒரு மாதிரி நெஞ்ச நிமிர்த்துன்னு அப்படியே நிற்கிறாரோ இல்லையா. அவர் நிற்கிறாருன்னா அது முன்னாடின்னு பார்க்குறச்சே சாதாரணம் அப்படி தெரியும், பக்கத்துக்கு போய் சேவிக்கணும். பெருமாள் புறப்பட்டுறச்சே பக்கத்தில் போய் சேவிக்கணும். அது நெஞ்ச நிமிர்த்துண்டு அப்படியே சாயிறச்சே அப்படியே நிற்கிறார். கிரீட்டம் அப்படியே சாயிருது, பின்னாடி சாயிருது, பின்னாடி இந்த பிரபை அப்படி சாயிருது, அது மேலே சாயறதுக்கு இடமே இல்லைன்ற அளவுக்கு சாயும். ஆமாம், அந்த அளவுக்கு சாஞ்சு நானே எல்லார காட்டிலும் பெரியவன் நெஞ்ச நிறுத்துண்டு நிற்கிறாரோ இல்லையா. அகமேவ பரந்தத்துவம், அதுதான் இங்கே காட்டுறார். நான் தான் இருக்கிறதுலையே பெரிய தத்துவம், என்னை காட்டிலும் பெரிய தத்துவம் இந்த ஜகத்தில் நீ எங்கேயும் தேடி பார்த்துட முடியாது. அகமேவ பரந்தத்துவம் விஜானம் ஞானமேவச்ச, லோகத்தில் தெரிஞ்சுக்கிற அல்பமான ஞானமும் நான் தான். பெரிய அத்தியாத்ம ஞானம், இந்த மோட்சத்துக்கு உண்டான ஞானம் இருக்கிறதே அந்த ஞானமும் நான் தான். இனியறிந்தேன் காரணம் நீ, கற்பவை நீ, கற்றவை நீ, கற்பவை நீன்றார் ஆழ்வார். அப்போ கற்றவை நீ, நான் கற்றுண்ட வித்தியைகள் எல்லாம் இருக்கிறதோ ஞானங்கள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ அதெல்லாம் என்னன்னா நீ தான் நான் தெரிஞ்சுட்டேன். இனியறிந்தேன் எம்பெருமான், இனியறிந்தேன் ஈஷர்க்கும் நான் முகர்க்கும் தெய்வம், இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை,
இனி அறிந்தேன் காரணம் நீ, கற்றவை நீ, கற்பவை நீ, நற்கிரிசை நாரணன் நீ, நன்கறிந்தேன் நான் அப்படின்றார் ஆழ்வார். அப்போ நான் கற்றதெல்லாம் நீ தான் தெரிஞ்சுட்டேன், இனிமே கற்க போறது எல்லாமே நீ தான் தெரிஞ்சுட்டேன். அப்போ எல்லா விதமான வித்யைகளும் எல்லா விதமான ஞானங்களும் அவனே தான் அப்படின்னு காட்டுறது. அதான் சொல்றார், அகமேவ பரந்தத்துவம் விஜானம் ஞானமேவச்சா. விஜானம்னா இந்த அதாவது லௌகிகமான இந்த விஷயங்களை பற்றி, அதாவது மத்துமுண்டான விஷயங்களை பற்றி இருக்கிற ஞானத்துக்கு விஜானம்னு பேர். ஞானம் அப்படின்னு வறுமை ஞானம்னு சொல்லிட்டா அது உயர்ந்த மோட்ச, அதாவது மோட்சத்தை பற்றின இந்த ஞானம், பெருமாளை பற்றின ஞானம். அதான் ஞானம் விஜானம் அப்படின்னு ரெண்டு சொல்லப்படுறது. சத்தியம் ஞானம் அனந்தாட்சம் நிரவத்தியம் அதீந்திரியம். நான் தான் சத்தியமாக இருக்கிறேன், ஞானமாக இருக்கிறேன், அனந்தமாக இருக்கிறேன், நிரவத்தியமாக இருக்கிறேன், அதீந்திரியமாக இருக்கிறேன்ற. அதீந்திரியம்னு என்ன? இந்திரியங்களுக்கு கோச்சரம் ஆகாதவன், புலன்களுக்கு புலப்படாதவன். கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது, மூக்கால் உகர முடியாது, நாக்கால் சுவைக்க முடியாது, கையால் அதாவது இந்த தோலால் தொட முடியாது. ஆனால் இருக்கான். எப்படி இருக்கான்னா அவனை உணர மட்டும்தான் முடியுமே ஒழிய புலன்களெல்லாம் கொண்டு அவனை அனுபவிக்க, அவனை உணர முடியாது அப்படின்ற அதீந்திரியம். அதே மாதிரி நிரவத்தியனா இருக்கிறான், ஒரு தோஷமும் தட்டாதவனா இருக்கிறான். அகிலஹேய பிரத்தனீகா கல்யாணிக தானக ஸ்வேதர சமஸ்தவஸ்து விலக்ஷண அனந்த ஞானானண்டைக்கு ஸ்வரூபா அப்படின்னு எம்பெருமானார் காட்டுறார் ராமானுஜர் தன்னுடைய கத்தியத்தில். அப்படி காட்டுறச்சே அகிலஹேய பிரத்தனீகா, எல்லா தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டா இருக்கிறவன். இதே போல இந்த மேக்னெட் அப்படின்னு சொல்ற பாருங்க, ஆயஸ்காந்தம், அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அது இந்த இரும்பெல்லாம் பார்த்தா பொட்டும் போய் ஒட்டிண்டும். அதுவே இன்னொரு ஆயஸ்காந்தத்தை வச்சு பாருங்க, தள்ளும். கிட்ட எடுத்தும் போனால் இன்னும் ஜோராக தள்ளும், ஒன்றுக்கு ஒன்று தள்ளும். ஏன் சுவாமி தள்ளுறது? அது ஒட்டிக்க வேண்டாமான்னா அதுதான் விஞ்ஞானத்தில் சொல்கிறா. ஆயஸ்காந்தத்துக்கு நார்த்து போல் சவுத் போல் என்னெல்லாம் இருக்குது. அது தமிழில் என்ன சொல்கிறா சத்தியமாக எனக்கு தெரியாது. அந்த நார்த் போல் சவுத் போல் என்ன இருக்குது, அந்த நார்த்துக்கு சவுத் இருந்தால் தான் அது அட்ராக்ட் பண்ணும். ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட். அதே லைக் போல்ஸ், நார்த் போல் வச்சா ஒன்று தள்ளும் அப்படின்றாலும். அந்த மாதிரி இந்த எப்படி தள்ளுறதோ அந்த மாதிரி இந்த எம்பெருமான். இதுக்கெல்லாம் எதுக்கு சுவாமி சொல்றீங்க? இந்த உபன்யாசத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னா, எம்பெருமான் தோஷங்கள் அந்த மாதிரி தள்ளுறான். தன் பக்கத்தில் தோஷம் இல்லைன்றது பெரிய விஷயம் இல்லை, மற்றவர்கள் இடத்துல தோஷத்தையும் அப்படி மாதிரி தள்ளுறான். நிரவத்தியன் அப்படின்னா அதுதான் காட்டுறாரு. அதே மாதிரி சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு சொல்றச்சே எல்லா குணங்களுக்கும் தான் ஆக்கரமாக இருக்கிறான்னு காட்டுறது. சத்தியமாக இருக்கிறான், என்னைக்கும் மாறாதவனாக இருக்கிறான், எப்பொழுதும் ஒரே படிப்பட்டு இருக்கிறான் எம்பெருமான். நாம எல்லாம் மாறுறோமா? அதாவது உடம்பெல்லாம் மாறுறது. இப்போ சின்ன குழந்தையா இருக்கிறது அது ஒரு பருவம். சின்ன குழந்தையா இருக்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தேன், இவ்வளோண்டு இருந்தேன், இப்போ இவ்வளோ வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அந்த 10 வருஷத்தில் அப்படியே இருக்க முடியுமா? அந்த 10 வருஷத்தில் வளரதான் செய்யும். அப்போ 10-15 வருஷம் போச்சு, 60 வருஷம் போச்சுன்னா அது வளர்ந்துட்டே போகிறது, இந்த உடம்பு தேஞ்சுட்டே வந்துடுறதோ இல்லையோ. இப்போ இந்த உடம்பு மாறுதல் உட்பட்டது அச்சேதனம். இந்த புஸ்தகம் இருக்குது, இந்த மேஜை இருக்குது, இந்த எல்லா வஸ்துக்கள் இருக்கிறது இல்லையா, ஏதோ ஒரு ஆயுசு இருக்குது. அதுக்கு இத்தனை வருஷங்களுக்கு மேலே அது தாங்காது அப்படின்றது நமக்கே தெரியும், அது மாறுண்டே வந்துடுது. சரி, ஜீவாத்மா, ஆத்மாவுக்கு என்ன அப்படின்னாக்கா, ஆத்மா ஸ்வரூபத்தாலே மாறுறதில்லை, இதெல்லாம் ஸ்வரூபத்தாலே மாறுறது. நம்ம கண் முன்னாடியே இது மாறுறது, ஸ்வரூபமே தெரிய, அதோடைய உண்மை தன்மையே மாறுறது. ஆனால் ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபம் மாறாது, ஸ்வபாவம் மாறும். அதாவது ஜீவாத்மா எப்போவுமே ஞானம் ஆனந்தம் ரூபமாகவே இருக்கும். ஆனால் அந்த ஞானம் பெருசாக விரிகிறது, அது சின்னதாக குறுகிறது. இந்த மாதிரி இந்த ஞானத்தினுடைய விகாசம் சங்கோச்சம் இதெல்லாம் இருக்கிறபடியாலே அதனுடைய ஸ்வபாவம் மாறும். இதெல்லாம் எதனால சுவாமின்னா கர்மாவால். ஒரு கர்மாவால் எறும்பு சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மாவுக்கு அவ்வளோண்டு ஞானம் இருக்கும். மனுஷ சரீரத்தில் இருக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், தேவ சரீரத்தில் இன்னும் ஜாஸ்தி இருக்கும், பிரம்மா சரீரத்தில் இன்னும் நிறைய இருக்கும். இந்த மாதிரி அந்த ஞானம் விரிகிறது, அது குறுகிறது, அது சுருங்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறது. அப்போது ஸ்வபாவம் மாறுதல் உட்பட்டது. அப்போ அச்சேதனங்கள், இந்த உயிரற்ற பதார்த்தங்கள்னா ஸ்வரூபமே மாறிண்டே இருக்கும். உயிருள்ள இந்த ஜீவாத்மா இருக்கிறதோ இல்லையோ அது ஸ்வபாவம் மாறிண்டே இருக்கும். எம்பெருமான் மாறவே மாட்டார், ஸ்வரூபமும் மாறாது, ஸ்வபாவம் மாறாது, எப்பொழுதும் ஒரே படிபட்டு இருக்கும். அதனாலேயே இது விஷ்ணு புராணத்தில் எடுத்த ஸ்லோகம். ஆனால் சஹஸ்ரநாமத்தில் நித்தியம் சேவிக்கிறோம். நான் சொன்னால் எதுன்னு யோசனை பண்ணுவீங்க, ஆனால் சொன்னால் சட்டுன்னு இதுதானா அப்படின்னுங்க. என்ன தெரியுமா? அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே சொல்கிறோமா? இது விஷ்ணு புராணத்தை உண்டான ஸ்லோகம், அங்கன்னா எடுத்திருக்கிறது. அவிகாராய சுத்தாய, ஒரு விகாரம் கிடையாது, எப்பொழுதும் சுத்தமாக இருக்கிறான் எம்பெருமான்.
அது பெரிய விஷயம் இல்லை. சதைக ரூபாய, சதா ஏகரூப ரூபாய, அவனுடைய திருமேனி இருக்கிறதே அது மாறவே மாறாது, ஒரே மாதிரி இருக்கும். அவனுடைய திருமேனியும் ஒருபடிப்பட்டிருக்கும், அவனுடைய ஸ்வரூபமும் ஒருபடிப்பட்டிருக்கும், சுபாவம் ஒருபடிப்பட்டிருக்கும், எதுவுமே மாறாது. அதுதான் காட்டுறது சத்தியம் அப்படின்னு. அந்த மாறாது அப்படின்னாலேயே அது அச்சித்த காட்டிலும் வேறுபட்டதுன்னு தெரியும். இந்த புஸ்தகம் மாறிண்டே இருக்கும், இந்த செல்ஃபோன் மாறிண்டே இருக்கும், உடம்பு மாறிண்டே இருக்கும், பெருமாள் மாற மாட்டார். அப்போ இதை காட்டிலும் வேறுபட்டவன் நல்லா தெரியறதா இல்லையா? இது மாறும், அவன் மாற மாட்டார் அப்படின்னு. அடுத்தது ஞானம். சுவாமி ஜீவாத்மாவும் மாறாதே அப்படின்னா இப்போதான் சொன்னேன், ஸ்வரூபம் மாறாது ஸ்வபாவம் மாறும் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ ஞானம் சில நேரங்களில் கம்மியாக இருக்கும், சில நேரங்களில் ஜாஸ்தியாக இருக்கும். மோட்சத்தை அடைஞ்சால் நல்லா வீரியம், இதெல்லாம் நல்லா பார்க்குறோமா இல்லையோ? அப்போ இந்த ஞானம் அப்படின்னா நம்ம பத்தாத்மாக்களை வச்சுக்கிறது. இந்த பத்தாத்மாக்களை காட்டிலும் வியாவிருத்தன், நம்ம காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கான் எம்பெருமா. இந்த அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கிறான் ஜீவாத்மா, நம்ம காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கிறான். மூணாவது சொன்னா சுவாமி, அந்த மாதிரி பார்த்தால் நித்தியசூரிகள்னு சில பேர் இருக்கா, அனந்த கருட விஸ்வக்சேன இத்தியாதி, அந்த அதாவது சுதர்சன பாஞ்சஜன்யாதி எத்தனையோ நித்தியசூரிகள் எல்லாம் இருக்கிறாளோ இல்லையோ, அவன் எல்லாம் இருக்கிறாளே அவர்களுக்கும் தான் ஞானமும் மாறாது, அது ஒரே படிபட்டு இருக்கும். ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறவா நம்ம போல கர்மாவை அனுபவிக்கிறவளே கிடையாது. நமக்கெல்லாம் கர்மான்றது நம்ம தீண்டிருந்தோம், அப்படியால தான் நமக்கு ஞானம் அதாவது சுருங்கும், ஞானம் விரியும். இன்னைக்கு ஒரே மயக்கமாக வரும், நாளைக்கு ஒரே பளிச்சுன்னு இருக்கும், ஞானம் எல்லாம் நன்னா தெரியும், விஷயங்கள் எல்லாம் நன்னா தெரியும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இது கர்மா காரணம். அந்த கர்மா நித்தியசூரிகளை தீண்டவே தீண்டாது. எப்போ அவளை தீண்டாதோ அப்போ அவளும் ஒரேபடி பட்டு இருக்கிறா, எப்பொழுதுமே விரிந்த ஞானத்தோடு இருக்கிறா. அவளும் பெருமாளும் ஒன்னான்னா இல்லை, அது அந்த மாதிரி இருந்தாலும் அவளுடைய அந்த ஞானமோ அவளுடைய சக்திகளோ எல்லாமே பெருமாளுடைய அதீனத்தில் இருக்கிறது. ஆனால் பெருமாளுடைய ஞான சக்திகள் எல்லாம் வேற ஒருத்தர் கையில் இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது, அது அவர் கையில் இருக்கிறது. ஆனபடியாலே இந்த நித்தியசூரிகளை காட்டிலும் உயர்ந்தவன். அதுதான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இது வேதம் சொல்லக்கூடிய வாக்கியம். இதுக்கு பெரிய ஒரு விஸ்தாரமான ஒரு வியாக்கியானம் பண்ணி காட்டுறான் நம்முடைய ஆச்சாரியர்கள். அப்போது இருக்கிறது இத்தனை விஷயங்கள் இருக்கிறது. அச்சேதனம் இருக்கிறது, அதில் பத்த சேத்தனர்கள் இருக்கா, அது மேலே முக்த சேத்தனர்கள் இருக்கா, நித்தியசூரிகள் இருக்கா. அச்சேதனம் உயிரற்ற பதார்த்தங்கள் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவன் எம்பெருமான். ஏன்னா இதெல்லாம் மாறுறது, அவன் மாற மாட்டான். பத்த சேத்தனர்கள் நாம் எல்லாரும் இப்போ உட்காந்து கேட்டுட்டு இருக்கவா எல்லாரும் பத்த சேத்தனர்கள். இந்த சம்சாரத்தில் இப்பொழுது கட்டுப்பட்டிருக்கோம். அந்த கட்டுப்பட்டு இருக்கிறபடியாலே நாம் பத்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது, பந்தனத்தில் இருக்கிறபடியால பத்தர்கள் சொல்லப்படுறது. நம்ம காட்டிலும் உயர்ந்தவன் பெருமாள் தெரியவே தெரியும். நமக்கு ஞானம் குறைவு, அவனுக்கு ஞானம் அதிகம். நித்தியசூரிகளை முக்தாத்மாக்கள்னா என்னைக்கோ ஒரு நாள் இந்த ஜீவாத்மாக்கள் மோட்சத்தை அடைஞ்சுடுறாளோ இல்லையோ, மோட்சத்தை அடைஞ்சுட்டா அதுக்கப்புறம் அவளுக்கு இந்த ஞான சங்கோச்சங்கள் கிடையாது, ஞான சுருக்கன்றது கிடையாது. எப்போதுமே எம்பெருமானுக்கு கைங்கரை மணிண்டா இருக்கா ஸ்ரீவைகுண்டத்தில். அந்த முக்தாத்மாக்கள் நம்ம காட்டிலும் உயர்ந்தவா, ஏன்னா மோட்சத்தை அடைஞ்சுட்டா. நாமனும் கட்டுப்பட்டு இருக்கோம், அவள் விடுதலை அடைஞ்சுட்டா. அப்பேற்பட்ட அந்த முக்தாத்மாக்களை காட்டிலும் உயர்ந்தவன். அது மட்டும் இல்லை, அந்த முக்தாத்மாக்கள் இன்ன தேதியில் முக்தியை அடைஞ்சான்னு சொல்லலாம். நித்தியசூரிகள் அந்த தேதியும் குறிக்க முடியாது, அவள் எப்பொழுதுமே ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்துட்டே இருக்கா. அவர்களை காட்டிலும் உயர்ந்தவன். அப்போது அச்சேதன வியாவிருத்தி, பத்த சேத்தன வியாவிருத்தி, முக்த சேத்தன வியாவிருத்தி, நித்தியசூரி வியாவிருத்தி, இது எல்லார காட்டிலும் உயர்ந்தவன். அதனாலே அவனுக்கு என்ன பேர்னா புருஷோத்தமன். அபுருஷர்கள், இந்த அச்சேதனத்துக்கு அபுருஷன்னு பேர், அபுருஷனை காட்டிலும் வேறுபட்டது. பத்த சேத்தனத்துக்கு புருஷன்னு பேர், அந்த புருஷனை காட்டிலும் வேறுபட்டவன். இந்த முக்த சேத்தனர்களுக்கு உட்புருஷர்கள்னு பேர், அந்த உட்புருஷர்கள் காட்டிலும் வேறுபட்டவன். உத்தர புருஷர்கள் நித்தியசூரிகளுக்கு பேர், அவர்கள் காட்டிலும் வேறுபட்டவன். உத்தம புருஷனாக இருக்கிறான். ஆனபடியால் அவனுக்கு என்ன பேர்? புருஷோத்தமன். பிரசித்தமாக இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கோமா? புருஷோத்தமன் சொல்லிடுவோம். என்ன அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லார காட்டிலும் உயர்ந்தவன் அர்த்தம். புருஷோத்தமன்னா எல்லார காட்டிலும் உயர்ந்தவன். அவன் ஆண்களில் உயர்ந்தவன் அப்படி இல்லை, ஆணு பெண் பற்றி பேச்சா இல்லைங்க. புருஷன்னா ஆத்மான்னு அர்த்தம். ஆத்மாக்களுக்கு காட்டிலும் உயர்ந்தவன், எல்லார காட்டிலும் உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம் புருஷோத்தமன். அதை இங்கே காட்டுறா. சத்தியம் ஞானம் அனந்தாக்கியம் நிரவத்தியம் அதீந்திரியம் தத் பரம்பிரம்மம் மாமேவ தத் பரம்பிரம்ம மாமேவ பிரவதந்தி மனிஷனா. அப்பேற்பட்ட பரம்பிரம்மம் வேதத்தில் எல்லாம் கொண்டாடப்படுறது.
சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மயோ வேத ஹிதங்குஹாயம் அப்படி வேதம் சொல்கிறதே, அந்த ஞானிகளெல்லாம் கொண்டாடுற அந்த பரபிரம்மம் வேற எங்கேயும் இல்லை, பிருகுமுனிவரே நான் தான் அது அப்படின்ற பெருமாள். அந்த பரதத்துவம் நான் தான் அப்படின்றார். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் இதம் ததம் அகம் ஆதிஷ்ட மத்தியஞ்ச பூதானாம் அந்த ஏவச்ச. நானே எல்லா பூதங்களையும், பூதங்கள்னா நாம தெரிஞ்சுட்டு இருக்கிற பூதங்கள் இல்லை, பூ சத்தாயான் தாத்து, இருக்கிற வஸ்துக்களுக்கு பூதம்னு பேர். அப்போ நானும் ஒரு பூதம், நீங்களும் இல்லை, நான் சொல்கிறேன் கோஷம், நீங்களும் ஒரு பூதங்கள் தான். இப்போ எல்லாருக்கும் பூதங்கள்னு பேர், இருக்கிற வஸ்துக்களுக்கெல்லாம் பூதங்கள்னு பேர். பூ சத்தா இருக்கிற வஸ்துன்னா பூதம் அப்படின்னு பேர். அப்போ பூதங்களுக்கெல்லாம் நான் தான் ஆதியாக இருக்கிறேன்னு நான் எம்பெருமா. அப்போ நான் தான் இந்த ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறேன். அதை சொல்கிறா, அதாவது அகம் சர்வஸ்ய பிரபவா மத்த சர்வம் இதம் ததம், நான் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறேன், என்னாலே தான் இதெல்லாம் விரிவு அடையிறது, என்னாலே தான் இதெல்லாம் காக்கப்படுறது, தாங்கப்படுறது அப்படின்றார். அகம் ஆதிஷ்ட மத்தியஞ்ச பூதானாம் அந்த ஏவச்சா, நான் தான் முதலாக இருக்கிறேன், நடுவாக இருக்கிறேன், முடிவாக இருக்கிறேன், எல்லாமே நான் தான் இருக்கிறேன் எல்லாவற்றுக்கும் அப்படின்னு காட்டுறான். அகம் அத்வரோகம் அகம் வேதா வேதா ஸ்வதாஹம் ஹவிரேவச்ச ஸ்வாஹா வஷட் சர்வ ஸ்வரோ வர்ணஹ சந்தாம்சக்திர் மஹீச்சகம் அப்படின்னு இந்த லோகத்தில் பார்க்கக்கூடிய அத்வரோகம் அப்படின்னு எத்தனை யஜ்ஞங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த யஜ்ஞங்கள் எல்லாம் நான் தான் எம்பெருமான் காட்டுறான். இந்த வேதங்கள் இருக்கிறதோ இல்லை, வேத ராசிகள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, இந்த வேத ராசிகள் எல்லாம் நான் தான். இந்த ஸ்வதாகாரம் ஸ்வாகாரம் ஸ்வதாகாரம் அப்படின்னு ரெண்டு விதமாக காட்டுறா. இந்த ஹவிஸை கொடுக்குறச்சே ரெண்டு மந்திரங்கள் சொல்லி கொடுக்குறா. அதாவது தேவதைகளுக்கெல்லாம் கொடுக்குறச்சே ஸ்வாகாரம், பித்ருகளுக்கெல்லாம் கொடுக்குறச்சே ஸ்வதாகாரம், இந்த மாதிரி கொடுக்குறா. அந்த ஸ்வதாகாரம் எல்லாம் நான் தான். ஹவிஸு, அந்த யஜ்ஞத்தில் கொடுக்கப்படுற ஹவிஸு நான் தான். ஸ்வாஹா வஷட் ஸ்வரோ வர்ணஹ, வஷட்காரம் அப்படின்னு சொல்லப்படுறது அதுவும் நான் தான். ஸ்வாகாரம் நான் தான். ஸ்வரம் வர்ணம் சந்தஸ்ஸு எல்லாம் நான் தான். அதை காட்டுறது. அக்னிர் மஹீச்சகம், இந்த நெருப்பு இருக்கிறது, ஆகாசம் இருக்கிறது, அந்த பூமி இருக்கிறது எல்லாம் நான் தான் அப்படின்னு காட்டுறா. அகம் திரிமூர்த்தி ஸ்திரியுக திரிபா திரிகுண காரணம் திரிதாமா திரிகுணாதீதா திரிவர்ண ஸ்திரியோத்பவ, நான் தான் மூணு மும்மூர்த்திகளா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, மூணு பேரும் சமர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதில் எம்பெருமான் அவர்கள் நடுவில் பிரம்மாக்கும் சிவனுக்கும் நடுவில் அவன் அவதரித்து முதல் அவதாரமாக எடுத்தார். மத்திய விரிஞ்சகிரிஷா பிரதமாவதாரா அப்படின்னு, மத்திய விரிச்சகிரிஷம் பிரதமாவதாரா அப்படின்னு அங்கே காட்டுறது. அப்போ அங்கே இருந்தாலும் அந்த மாதிரி இருந்தாலும் நான் தான் அந்த திரிமூர்த்திகள் அப்படின்னு இங்கே சாமானாதிகரணத்தால் சொல்கிறார். திரிமூர்த்தி திரியுகா, நான் தான் மூணு யுகங்களில் பிறந்தவன். திரிபாத்து, நான் தான் எல்லார காட்டிலும் மும்மடங்கு பெருமை பெற்றவன். திரிகுண காரணம், இந்த சத்வம் ரஜஸு தமசுன்னு இருக்கிற மூணு குணங்கள், அந்த குணங்களுக்கெல்லாம் நான் தான் காரணம். அதாவது இந்த ஜெகத் சிருஷ்டிக்கு நான் தான் காரணம்னு காட்டுறேன். திரிதாமா, மூணு இடங்களில் நிற்கிறவன் நான். திரிகுணாதீதா, மூணு குணங்கள், இப்போ மூணு குணங்களுக்கு காரணம் நான் சொன்னாரே, ஆனால் அந்த மூணு குணங்களுக்கு அதீதமானவன், அதெல்லாம் தாண்டினவன் நான், அதுக்குள்ளே நான் சிக்கிக்க மாட்டேன் அப்படின்றார். திரிவரணா திரியுகோத்பவா, நான் மூணு வர்ணங்களோட இருக்கிறவன், மூணு யுகங்களில் பிறந்தவன். சுவாமி ஏதோ மூணு சொல்லிட்டே இருக்கிற, என்ன மூணு யுகங்களில், எந்த மூணு யுகங்களில் பிறந்தா, எந்த மூணு வர்ணங்களோட இருக்கா, எந்த மூணு இடங்களில் நிற்கிறா அப்படின்னா அதுதான் மேலே இருக்கிற சேஷமே. ஆனபடியால் கவலைப்படாதீங்க, இந்த அத்தியாயத்தில் அதுதான் விளக்க போகிறார் மேலே. திரிவிக்ரமஹா திரிகாலஜ்ஞா திரிலோகேஷா திரையீமயா, நான் தான் திரிவிக்ரமனா அவதரித்தவன், நான் தான் மூணு காலங்களையும் உணர்ந்தவன், நான் தான் மூணு லோகங்களுக்கும் ஈசன், நான் தான் வேதத்தாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படுறவன். அகமேவ ஜெகத் சர்வம் வியாபிய விஷ்ணு ரிதி ஸ்மிருதா, நான் தான் மொத்தம் ஜெகத்தையும் ஆவரிச்சு எல்லாத்தையும் வியாபிச்சு நின்று விஷ்ணுன்னு பெயர் பெற்றிருக்கேன். வாசனாத்து சர்வஜீவேஷு வாசுதேவ இத்தீரிதா, எல்லா இடத்துலையும் நான் வாசம் பண்ணுறபடியாலே எனக்கு வாசுதேவன் அப்படின்னு பேர். யதாப்சு ஷயானோகம் அதோ நாராயண ஸ்மிருதா, இந்த க்ஷீராப்தியில் இந்த அந்த கடலில் அவன் சயனித்தபடியாலே அவனுக்கு நாராயணன்னு பேர். நாப்போ நாரா இது புரோக்தா அப்போவை நரசூனவா அப்படின்னு இந்த மனுஸ்மிருதி வச்சனத்தை பார்க்குறச்சே, ஜலத்துக்கே நார அப்படின்னு பேர். அந்த நாரத்தை தனக்கு அயனமாக கொண்டிருக்கிறபடியாலே நாராயணன் அதாவது கடலில் சயனிக்கிறவன் அப்படின்னு காட்டுறது. ஆனபடியால் எனக்கு நாராயணன் அப்படின்னு பேர். அனோரணியான் சததம் ஜீவேஷு கரணேஸ்வபி அப்படின்னு, அணுக்களுக்கும் அணுவாக இருக்கிறேன், அதாவது ஜீவாத்மாவுக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறேன், மகத்துக்கும் மகத்தா நான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறார்.
சததம் ஜீவேஷு கரணேஷ்வபி நிவசாமி யதச்சாஹம் அதோ மாம் வாமனம் விதுஹு. எப்போ ஜீவாத்மாவுக்குள்ளேயும் இன்னும் சின்னதாக நான் இருக்கிறேன், ஜீவாத்மாவே ரொம்ப சின்னது, அதுக்குள்ளே நான் சின்னதாக இருக்கிறேன், அணுவுக்கும் அணுவாக இருக்கிறேன் அப்படின்றபடியாலேயே எனக்கு வாமனன்னு பேர். வாமனன்னு நான் குள்ளன்னு பேர், ரொம்ப சின்ன வடிவ கொண்டவன் அர்த்தம். இப்போ என்னை வாமனன்னு எதனால் சொல்கிறான்னா அணுவுக்கும் அணுவாக இருக்கிறானோ இல்லையோ ஆனபடியாலே என்னை வாமனன்னு கொண்டாடுறான். வாமனம் விதுஹு கிருதத்ரேதா துவாபரேஷு யுகேஷு த்ரிஷு கேவலம் பஷ்யந்தி சததம் சர்வே தஸ்மான் மான் திரியுகம் விதுகு. என திரியுகன் அப்படின்னு எதனால் கூப்பிட்றேன்? இதெல்லாம் முன்னாடி சொன்ன பேர்களுக்கு காரணத்தை சொல்லிட்டு இருக்கான். எதனால் என்ன திரியுகம்னு பேர் சொல்கிறேன்னா, முன்னாடி கிருத திரேதா துவாபரங்களில் நான் தோன்றினேன், அவதாரங்களை எடுத்து நான் வந்தேன், ஆனபடியாலே என்ன திரியுகன் அப்படின்னு பேர். சுக்லரூபம் கிருத்தயுகே திரேதாயாம் ரக்தரூபிணம் துவாபரே பீதவர்ணஞ்ச மாம் பஷ்யந்தி ஹி சூரயः தஸ்மாத் திரிவர்ண இதி மாம் அவேஹி த்விஜசத்தம. என திரிவர்ணன் 3 வர்ணங்களோட கூடினவன். எதனால் என்ன, கிருத்தயுகத்தில் நான் அவதரிக்கிறச்சே சுக்ல ரூபத்தோட வெள்ளையாக இருந்தேன், திரேதா யுகத்தில் நான் வரச்சே ரத்த ரூபம் சிவப்பாக இருந்தேன், 3வது துவாபர யுகத்தில் நான் வரச்சே பீதவர்ணம் மஞ்சள் வர்ணத்தோடு இருந்தேன். ஆனபடியாலே எனக்கு இந்த 3 யுகங்களில் 3 வர்ணங்கள் இருந்தபடியாலே எனக்கு திரிவர்ணன் அப்படின்னு பேர். தஸ்மாத் திரிவர்ண இதி மாம் அவேஹி த்விஜசத்தம. பத்மாசனேனோபவிஷ்டம் ஸ்வேதத்வீபே ஸ்ரீயாசः க்ஷீராதோ சேஷபர்யங்கே சயானம் ரமயாசः திஷ்டந்தஞ்சைவ வைகுண்டே வாசுதேவம் ரமாசகம் பஷ்யந்தி சததம் தீராः த்ரிஷு ஸ்தானேஷு கேவலம் ஏதஸ்மான் மான் திரிதாமானம் அவேஹி த்விஜசத்தம. எனக்கு திரிதாமா அப்படின்னு பேர். தாமன் அப்படின்னா இடம், திரிதாமான 3 இடங்களில் வசிக்கக்கூடியவன். என்னன்னா அதை காட்டுறார். பத்மாசனேன உபவிஷ்டம் ஸ்வேதத்வீபே ஸ்ரீயாசः. ஸ்வேதத்வீபத்தில் பெரிய பிராட்டியாரோட கூட பத்மாசனத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கார். ஆனபடியாலே 1. 2வது ஸ்ரீராப்தோ சேஷபரியங்கே சயானம் ரமயாசகா. திருப்பார்கடலில் தான் சேஷபரியங்கத்தில் ஆதிசேஷ படுக்கையில் தான் சயனிச்சிருக்கிறார் பிராட்டியோட, அது 2வது. 3வது வைகுண்டத்தில் வாசுதேவனா நிற்கிறார், அது 3வது. அதை காட்டுற திஷ்டந்தஞ்சை வைகுண்டே வாசுதேவன் ரமாசகம் பஷ்யந்தி சததம் தீரா. அப்போது ஸ்வேதத்வீபம்ன்றது 1, திருப்பார்கடல்ன்றது 1, வைகுண்டன்றது 1. இந்த 3 இடங்களில் நான் பிராட்டியோட நிற்கிற அப்படியாலே எனக்கு திரிதாமா அப்படின்னு பேர் வந்தது. சகேவ தத்துவ பிராஜ்ஞோ மத்பக்தச்சைவ கேவலம் ஏதஸ்மான் மான் திரிதாமானம் அவேஹி த்விஜசத்தம. யைதம் பரமம் தத்துவம் மம வேத்தி த்விஜோத்தம சயவ தத்துவ பிராஜ்ஞா மத்பக்தச்சைவ கேவலம். யார் என்னுடைய இந்த பெரிய தத்துவம், இப்போ பெருசாக அகமேவ பரந்தத்துவம்னு ஆரம்பித்து இது வரைக்கும் சொன்னேனே, இந்த விஷயத்தை யாரெல்லாம் நன்கு உணர்ந்து இருக்கிறாளோ அவர்கள் தான் பிரம்மஜானிகள்னு பேர் பெறா. திசசத்தமனே பிருகுவே, அவர்களுக்கு தான் பிரம்மஜானிகள்னு பேர். சுவாமி என்ன ஒரு அரை மணி சொல்லியிருப்பீரா? அந்த அரை மணியில் முதல்ல ஒரு 10 நிமிஷம் எப்படியோ அந்த பீட்டிகை அதில் போயிடுத்து, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கதையில் போயிடுத்து, கடைசியில் சொன்ன ஒரு 10 நிமிஷம் சொன்ன விஷயத்துக்கு பிரம்மஜானம் பேரா? நான் ஏதோ பெரிய விஷயம் தெரிஞ்சுட்டுருந்தேன். இவ்வளோதானா பிரம்மஜானம்னா? இந்த படிக்கிறதுக்கு இவ்வளோ தான் இருக்கும், உணர்றதுக்கு தான் பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அது சுலபத்துலலாம் உணர்ந்துவிட முடியாது. என்ன தான் வாசிக்கலாம் படிக்கலாம், ஆமாம் இதுதான் தெரிஞ்சுட்டுருக்கேன்னு சொல்லலாம், ஆனால் ஏதாவது ஒரு சமயம் வர்றச்சு அது சட்டுன்னு மனசுக்கு வரமாட்டேன்றது, அது நமக்கு உணர்ச்சியில் வரமாட்டேன்றது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு தான் பிரம்ம ஜானம்னு பேர். அப்போது அது சுலபத்தில் நமக்கு அந்த உணர்வு வந்துடாது. ஆனால் இங்கே பெருமாளுடைய அனுகிரகத்தாலே பிருகுவுக்கு அதெல்லாம் சித்திச்சது. சகேவ தத்துவ பிராஜ்ஞோ மத்பக்தச்சைவ கேவலம் தத்வானாம் பரமம் தத்துவம் மமைவ ஞானமுத்தமம் ஏதத்தே பரமம் தத்துவம் கதிதம் த்விஜசத்தம தவ பக்தியா பிரசன்னேன மயா தவ ஹிதைஷினா. உன் பேரில் இருக்கிற பிரீத்தியாலே நான் உனக்கு இந்த தத்துவத்தை எல்லாம் உபதேசித்தேன். பிருகுமுனிவரை மேல் கொண்டு வரத்தை யாச்சிக்க வேணும் அப்படின்னு சொன்ன உடனே இனிமே பிருகு மகர்ஷி ஒரு விஷயத்தை கேட்க போகிறார். அதுதான் அடுத்த திவ்யதேசத்துக்கு ஒரு மூலமாக இருக்க போகிறது. அது என்னன்றதை அடுத்த உபன்யாசத்தில் அனுபவிக்க பிரார்த்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.